ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வருஷமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட 1 இயர் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு, எந்தெந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஃபண்டுக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் எந்த ஃபண்டுக்குமே வந்து எஸ்ஐபி வந்து செட் பண்ணலை. ஸோ அதனால் என்னோட மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ எந்த வகையிலும் பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த ஒரு ஃபண்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஃபண்ட் பெஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கோடியில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம லைவ் டெமோவாக செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வருஷம் அதோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமாக நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரிவ்யூ பண்ணி போடுவோம். ஸோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷன் க்ரோ அப்ளிகேஷனில் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எனக்கு வந்து ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷன் வந்து கன்வீனியண்டாக இருந்ததுனால நான் இந்த அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1,20,294 ரூபா, அதாவது 1,20,294 ருபீஸ், அதாவது 1,20,300 ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இது ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜ் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சார்ஜ் போகும். ஸோ சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா 1,20,294 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 17,889 ருபீஸ் வந்து எனக்கு ரிட்டர்னாக வந்து வந்திருக்கு. டோட்டலாக எனக்கு பார்த்தீங்கன்னா 1,38,183 ருபீஸ் வந்து டோட்டலாக வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து இருக்கு. ஸோ இந்த 1 இயருக்கு எனக்கான ரிட்டர்ன் எக்ஸ்ஐஆர்ஆர் எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.26% வந்து எனக்கு ரிட்டர்னாக வந்து வந்திருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி 10,000 ருபீஸாக வச்சு தான் வந்து நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன் டைம் வந்து ஸ்டார்டிங்லேயே மொத்த ரூபாயும் போடல, மந்த்லி 10,000 ருபீஸ் வச்சு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க், அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க்கை விட 10% வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அப்புறமா நான் எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அதே மாதிரி செக்டாரல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நமக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 ஃபண்ட்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த 3ல மட்டும்தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்புக்காக நான் செலக்ட் பண்ண ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நாவியோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டும் தான் லார்ஜ் கேப்புக்காக எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப்புக்காக மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்புக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 தான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லார்ஜ் கேப்புக்காக செலக்ட் பண்ண நாவி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 37,598 ருபீஸ் வந்து இதுவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டோட்டலாக இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,005 ருபீஸ் வந்து இப்போ வந்து பேலன்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2,407 ருபீஸ் வந்து ரிட்டர்னாக வந்து வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.82% வந்து இதோட எக்ஸ்ஐஆர்ஆராக வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 62,996 ருபீஸ் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 74,776 ருபீஸ் தான் வந்து கரண்ட் வேல்யூ. இதில் எனக்கு 1 இயரில் இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 11,779 ருபீஸ் வந்து எனக்கு இதில் வந்து ரிட்டர்னாக வந்திருக்கு. இதில் எக்ஸ்ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 18.70% பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிட்டர்னாக வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 19,699 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3,703 வந்து எனக்கு வந்து ரிட்டர்னாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலாக இதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23,402 ருபீஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு டோட்டல் வேல்யூவாக வந்து இருக்கு. ஸோ 1 இயராக எனக்கு எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22% வந்து ரிட்டர்னாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டும் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டும் தான் அதிகமாக வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 20% மேலே கொடுத்துருக்கு எக்ஸ்ஐஆர்ஆர். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 62,000 சம்திங் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 19,000 சம்திங் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அதோட பெஞ்ச் மார்க்கை விட மைனஸ்லேயே தான் வந்து எனக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து ஸ்மால் கேப்போட பெஞ்ச் மார்க்கை வந்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து எப்போவுமே வந்து ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் இதில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து கம்மி பண்ணி ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் இதில் வந்து பண்ணேன். ஸ்டார்டிங்கில் பண்ணாதான் இது, அதுக்கப்புறம் நான் இதில் பண்ணலை. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம மிட் கேப் மோதிலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இருந்தே வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை வந்து ரீச் ஆகிட்டே இருந்தது. அதோட ஆல்ஃபா பீட்டா எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ சொல்லணும்னா அதாவது அதோட இண்டெக்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸை வந்து ரொம்ப விழும்போது அந்த அளவுக்கு விழாமல் ரொம்ப கம்மியாக விழுது. அதே மாதிரி அது வந்து ஏறும்போது அதோட அதிகமாகவே நமக்கு இதில் வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாகவே வருது. ஸோ இதை அனலைஸ் பண்ணி நான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் வந்து அதிகமாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால தான் வந்து நமக்கு பெஞ்ச் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபண்டுக்குமே வந்து நான் எஸ்ஐபி வந்து செட் பண்ணலை. மந்த்லி வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் முடிவு பண்ணிடுவேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் இதோட பெஞ்ச் மார்க்கை வந்து நான் கம்பேரிஷன் பண்ணி பார்ப்பேன். பெஞ்ச் மார்க் எவ்வளோ பீட் பண்ணியிருக்கு, ஆல்ஃபா பீட்டா எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி அதோட பெஞ்ச் மார்க் இறங்கும் போது எவ்வளோ இறங்குது, அதே மாதிரி அதோட நல்ல ரிட்டர்ன் வரும்போது இது எந்த அளவுக்கு ஏறுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்ப்பேன். ஸோ அதை வச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என் கையில் வந்து அந்த 10,000 வந்துச்சு அப்படின்னா எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டோட என்ஏவி என்னைக்கு வந்து இறங்குதோ அந்த டேட்டில் தான். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு வந்து இறங்குது, காலையில் வந்து மார்க்கெட்டில் இருந்து இறங்கிட்டே வருது என்ஏவி அமௌண்ட் அதோட இறங்கி வருது அப்படின்னா அன்னையோட 1 மணிக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அன்னையோட க்ளோசிங் என்ஏவி ப்ரைஸுக்கே வந்து எனக்கு யூனிட் வந்து அலாட் ஆயிரும். ஸோ அதனால் 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அன்னைக்கு இறங்குது அப்படின்னா அன்னையோட 1 மணிக்கு முன்னாடி அதை நான் வந்து பை பண்ணிவிட்டு யூனிட்ஸ் வந்து எனக்கு அன்னையோட என்ஏவிலே வந்து அலாட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்ஐபி வந்து செட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுலையும் சில மைனஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ரெகுலராக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி அது இறங்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி இருக்க டைமில் சில டைம் ஏறும். அதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஏறுற அமௌண்ட் எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஏறுற டைமில் நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்ச நாள் தள்ளிட்டே போகும். ஸோ அதனால் அது வரைக்கும் வர ரிட்டர்ன் வந்து எனக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால வந்து நீங்கள் எஸ்ஐபி செட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 17,889 ருபீஸ் வந்து ரிட்டர்னாக வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன் வரும்னு சொல்லுவாங்களே, ஸோ இவ்வளோ தானே வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்னே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு அதோட காம்பவுண்டிங் பவரில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ 1 இயருக்கு இந்த ரிட்டர்னுங்கிறது நல்ல ரிட்டர்ன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது போக போக பார்த்தீங்கன்னா வருஷங்கள் ஆக ஆக காம்பவுண்டிங் பவர்னால நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்னாக வந்து மாறும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் என்னோட 1 இயர் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டேன். என்னென்ன ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஃபண்ட் அதோட பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ணியிருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ நான் மாதம் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.